என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். நான் ஜினிஸ் டிஆர்எஸ். நாங்கள் இன்றைக்கு எங்க நின்று கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த வகையில மாபெரும் இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்க தயாராயிருக்கின்றது. நாளைக்கு 6:30 மணிக்கு நடக்க போகுது. அதுக்கு உன்னிகிருஷ்ணன் சார், அதோட உத்தர உன்னிகிருஷ்ணன் இவங்க கொழும்புல இருந்து பாஸ்குலா நோக்கி வரையிருந்து கொண்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இங்க வந்தடைஞ்சிருவாங்க. மட்டக்களப்புக்கு வந்துருவாங்க. கல்லடி கடற்கரையில அந்த ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லா வேலைப்பாடுகளும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதான் எல்லா வேலைப்பாடுகளும் இப்போதைக்கு இடம்பெற்று கொண்டிருக்குது. அதோட இதை இந்த அனுசரணை ஃபுல்லா வழங்கி கொண்டிருக்கிற பிரம்மகுமாரி அந்த அமைப்பினுடைய இந்த அண்ணா எங்க அக்கா அவங்க எல்லாருமே இந்த இடத்த ஒரு சில அவங்க இருந்து கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களுடைய நாங்க நிறைய விடயங்களை பேசி இருந்தோம். அப்ப எல்லா அரேஞ்ச்மெண்ட் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதோட அந்த பக்கம் என்ன ஜினிஷ், அது அந்த சைட் தொடர்ந்து 3 நாள் சிவலிங்க தரிசனம் நடக்குது. இந்தியாவில் இருக்கிற பழமை வாய்ந்த அந்த 12 ஜோதிலிங்கத்தையும் அங்க கொண்டு வச்சிருக்காங்க. அதே எல்லாத்தையும் மாதிரி லிங்கத்தை அதே மாதிரி இந்தியோட அது க்ளோஸ் ஆகுது. அதான் அப்ப அந்த பார்க்க சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாம வருகை கூடியவங்க நீங்களும் பெருமாவுடைய அந்த அருள் கடாச்சத்தையும் கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்க. அதோட தம்பி பாட்டு படி ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன். 10:30 ப்ரோக்ராம் முடியும். 11 மணிக்கு நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். நாங்க படிப்போம். கொஞ்சம் பாட்டு எடுத்து வச்சிருக்கோம், அதை படிப்போம். எல்லாரும் போனதுக்கு பிறகு தான் படிப்போம். ஆனா நீங்க பார்க்கணும்டா இருந்து பாருங்க. அப்படி எல்லாரும் போனதுக்கு பிறகு நம்ம படிச்சா நமக்கு நல்ல கல் எடுத்து தெரிய மாட்டாங்க ஒருத்தர். இல்ல அதோட இந்த இடத்துல கல் இல்ல, ஃபுல்லா மண் எடுத்து தெரிஞ்சா வரும். அவ்வளவு தப்பலாம். அந்த வகையில நாளைக்கு பிரம்மாண்டமான உரையில இடம்பெற காத்து கொண்டிருக்குது. கண்டிப்பா அனைவரும் இசைமலையில் நிறைய தயாராயிருங்கள். கட்டாயம் நாங்களும் வருவோம், நீங்களும் வாங்க. நன்றி, வணக்கம், பாய்.